ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எடுத்த vlog நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி புல்நட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி உருண்டை தேய்க்கும் போது இந்த மாதிரி லைட்டாக தின்னாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் உருட்டக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் உருட்டக்கூடாது. இந்தளவுக்கு மீடியமாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். அப்புறம் தேய்ச்சி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தி மாவை ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி எடுக்கணும். அந்த பபிள்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரு 10 செகண்ட் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்ட்டு சப்பாத்தி கிடச்சிரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நெய் அல்லது பட்டர் இல்லைன்னா எண்ணெய் அந்த மாதிரி எதாவது ஒன்று தடவிக்கலாம். அப்படி தடவும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌனிஸாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன் எல்லா சப்பாத்தி உருண்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லில் போட்டு எடுத்துகிட்டு அன்றைக்கி சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா குருமா தான் வச்சுருந்தேன். இப்போ எல்லா உருண்டையும் பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன் எல்லா சப்பாத்தி மாவும் பார்த்திங்கன்னா கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்திலையும் பார்த்திங்கன்னா பட்டர் ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அது கூட பார்த்திங்கன்னா குருமா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் பட்டர் ஆட் பண்ணியிருக்கனால இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்திக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை இருந்தது. சரி, அதை வந்து உப்புமாவை செஞ்சிடலான்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ கட் பண்ணி ஆட் பண்ணணும். சம்பா கோதுமை ரவைக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்க பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பார்த்திங்கன்னா வதங்கிருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தனிஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு வந்துட்டார் நம்ம கூட சமைக்கிறதுக்கு. சமைக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நின்றுக்குவார். சம்பா கோதுமை ரவை உப்புமாவுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சம்பா கோதுமை ரவை எடுத்துக்க போகிறேன். சம்பா கோதுமை ரவையில் உப்புமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரவையை பார்த்திங்கன்னா வறுத்தும் செய்யலாம், அப்படியே டைரெக்டாகவும் நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சும் செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வறுக்காமல் தான் செய்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. அது கூட தண்ணி 1 டம்ளருக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்துடும். எடுத்து வச்சுருக்கேன் சம்பா கோதுமை ரவையை இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சம்பா கோதுமை ரவை உப்புமா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அது கூட தொட்டுக்க பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியும் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சம்பா கோதுமை ரவை உப்புமா, அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கூடவே தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சு எடுத்துருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை, அது கூட பார்த்திங்கன்னா உப்புமாவும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்டாரு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா தனிஷ் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நகுல் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்திங்கன்னா விளையாண்டுட்ருக்காங்க 2 பேரும். நைட்டு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அவங்க அப்பா கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு தனிஷ். லாஸ்ட்டு சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சி மீன் குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வைக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா புளியும் ஊற வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா பாறை மீன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ரத்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டுடைய ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் தான் பார்த்திங்கன்னா வேக வச்சு தனிஷ்க்கு கொடுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்லா மாவு மாதிரி வெந்து வந்துடும்.
அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மட்டன் அல்லது சிக்கன் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சாஃப்டான பார்ட்ஸ் வேக வச்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லில் நல்லா சாப்பிட்டு பழகிக்குவாங்க கிட்ஸ் எல்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனேஷ்க்கு இந்த வறுவல் தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து சாஃப்டாக வெந்து வந்துடும். தனேஷ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனுஷ்க்கு இந்த டிஷ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து கொடுத்துடலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளியும் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ மசாலா நல்லா வெந்து வந்தோடனே புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நிறைய போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரத்த பொரியலுக்கு கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடணும். அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரத்த பொரியலுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கூடவே பார்த்திங்கன்னா அரிசியும் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி ஆட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி மாவு அரைக்கலான்ட்டு. ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அரிசியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கலான்ட்டு வெயிட் பண்ணி அரிசி வந்து களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ ரத்தத்தை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரத்தத்தில் பார்த்திங்கன்னா கூடவே தண்ணியும் நிறையா இருக்கும். அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த ரத்தத்தோடையே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நகுல் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் ரத்த பொரியல். அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் ரத்த பொரியல் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரத்தம் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வானலியில் ஆயில் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாலும் உடம்பும் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு தலையெல்லாம் பார்த்திங்கன்னா வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா மீனும் வெந்து வந்துடும். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மீனுக்குள்ளே நல்லா இறங்கிரும். மீன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி அந்த விழுதை ஆட் பண்ணி ஒரு கொதிக்க விடணும். அப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரத்த பொரியலும் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா அந்த வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான ரத்த பொரியலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா மீன் குழம்போடு வச்சு கடித்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சமையல் ஒர்க்கெல்லாம் முடிச்சோன்னையும் கையோடு பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் தான் இன்றைக்கி. இப்படி அரைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வாரத்துக்கு ஃபுல்லாக வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோசை இல்லைன்னா இட்லி ஊற்றிக்கலாம் காலையில் ஸ்கூல் போகிறப்போ. மாவெல்லாம் அரைச்சிட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி மாவு பார்த்திங்கன்னா காலையில் நல்லா புளிச்சு வந்துடும். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா காஃபி போட்டுக்கலான்ட்டு பால் காய வச்சுட்டு காஃபி தான் போட்டுட்ருக்கேன். காஃபி தூள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ட்ரிப் போயிருந்தாங்க சிக்மகளூர். அங்கேருந்து பார்த்திங்கன்னா காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சிக்மகளூர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஃபி எஸ்டேட் தான் நிறையா இருக்கும். அதனால் அங்கே பார்த்திங்கன்னா காஃபி ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அதான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு வாசமாக ஒரு ஃப்ளேவராக நல்லா இருந்துச்சு காஃபி தூள். நார்மலாக ப்ரூ தூள் விட பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு.
நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இட்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இட்லி கூட பார்த்திங்கன்னா இந்த தக்காளி கடையல், சின்ன வெங்காயம், வரமிளகாய், தக்காளி போட்டு கடைஞ்சி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இட்லிக்கு. நேற்று அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா அந்த மாவில் தான் இட்லி ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக இட்லியும் வந்திருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி கடையல். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.